படத்துல ஒருத்தரை வச்சு செஞ்சிருக்கிறாங்க. அதை சுத்தி வச்சு நம்மளுக்கு அப்படிதான் தெரியுது. விஜய் சார் தான் சொல்றேன். ஆனா அதாவது 2 பொண்டாட்டின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் விஜய்க்குன்னு சொல்ல அப்புறம் மற்ற தம்பி ராமையா காட்டுறாங்க. இது என்னோட பொண்டாட்டின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. மற்றபடி சொல்லலை. அது மட்டும் தான் ஒரு சொன்ன மாதிரி நீங்கள் அது மட்டும் தான் இருக்கிற மாதிரி இருக்கு. விஜய் சாரை பாராட்டுறாங்களா இல்லை அவங்க இது எதிர்க்கிறாங்களா என்ன சொல்ல வராங்கன்ற குழப்பத்தில் நம்மளை கூட்டு வர்றது தான் இந்த டைரக்டரோட உஷாரா இருக்கிறாரு அப்படின்னு நான் பார்க்குறேன். எலெக்ஷன் பற்றி தான் ப்ரோ கதை. இந்த TN26 நெக்ஸ்ட் இந்த வருஷம் எலெக்ஷனில் அது பற்றி தான் லைட்டாக விஜய் கலாய்ச்ச மாதிரி தான் இருக்குது. நான் நல்லா இருக்கு பார்க்கலாம். விஜய் வச்சு தான் எடுத்திருக்காங்க. விஜய் சார் தான். நல்லா இருக்குது படம். அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை ப்ரோ. நல்லா பண்ணியிருக்காரு. தம்பி ராமையா சார் நல்லா பண்ணியிருக்காரு. அவர் பையன் தான் டைரக்ஷன். நல்லா இருக்கு படம். இவன் சொல்லுவான் ப்ரோ. சொல்கிறான் இந்த ப்ரோ லேக்லாம் இல்லை ப்ரோ. ஸ்டார்டிங் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அதுக்கு நல்லாயிருக்கும் பார்க்கலாம். நல்லா இருக்கு. படத்தில் எம்எல்ஏ பற்றி டார்கெட் பண்ணியிருக்காங்க. யாருமே காசை கொடுத்து சீட்டுக்கு ஏமாறாதீங்க. இந்தமாரி ஏமாந்தீங்கன்னா நான் பொறுப்பில்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்றபடி வேறு யாரையும் தாக்கின மாதிரி படத்தில் தெரியல. அதாவது 2 பொண்டாட்டின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் விஜய்க்குன்னு சொல்ல அப்புறம் மற்ற தம்பி ராமையா காட்டுறாங்க. இது என்னோட பொண்டாட்டின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. மற்றபடி சொல்லலை. அது மட்டும் தான் ஒரு சொன்ன மாதிரி நீங்கள் அது மட்டும் தான் இருக்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி விஜயை தாக்கின மாதிரி எதுவுமே இல்லை. இல்லை டைலரில் பார்த்ததோட படத்தில் பார்க்குறதுக்கு இதுவாக தான் இருக்குது. ஆனால் டைலரில் சும்மா அந்த பிட்டாக போடுறதுனால விஜயை தாக்குறாங்கன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வச்சுருக்காங்க. ஆனால் விஜயை தாக்குற மாதிரி எதுவுமே இல்லை. நல்லா இருக்கு படம். TN26 நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு படம். அரசியல் மாற்றம் வரும்னு நினைக்கிறோம். இல்லை விஜய் தான் தெரியுது. ஆனால் அவர் ஏதோ தாக்கப்படலை. நல்லா தான் இருக்கு படம். சூப்பராக இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு. அரசியல் மாற்றம் வரும்னு நினைக்கிறேன். நல்லா தான் இருந்துச்சு. அதே மாதிரி கொஞ்சம் காமிக்கிறாங்க, அவ்வளோதான். பத்தில் நான் கட்சி இது பற்றி சொல்ல வராங்க. விஜயை பற்றி தான் நீ சொல்லு. அது மக்கள் தான் யோசிக்கணும். ஆமாம் தெரியுது. ஆமாம் படம் நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. வேற என்ன சொல்லணும்? அதில் தான் டிவிக்கேன்னு மென்ஷன் பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அது பொலிட்டிக்கல்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க. கட்சினா இப்படிலாம் இல்லை, எல்லாம் பொதுவாக பேஸ் பண்ணி இல்லை. விஜய்க்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க தான். பட் ஆனால் இது யாரையும் மென்ஷன் பண்ணலை. கட்சை பொறுத்த வரைக்கும் படம் சூப்பராக இருந்துச்சு. எல்லா கேரக்டரும் சூப்பராக காமெடியாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. படம் தரமாக இருக்குண்ணா. படத்தில் ஒருத்தரை வச்சு செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் அது அவர் தானோ சொல்ல முடியாது. நடிகர்கள் பின்னாடி போகிற பெரிய பெரிய அரசியல் ஆளுங்கள்லாம் கொஞ்சம் உஷாராக இருந்து பணத்தை செலவு பண்ணுங்க. குடும்பத்தை விட்டுறாதீங்க. நாளைக்கு உங்கள் பிள்ளைங்க வந்து உதைக்கும். தேவையில்லாத செலவு பண்ணாதீங்க அப்படின்றத படத்தை தோல்வி உரிச்சு காமிச்சிருக்காங்க. அது கரெக்டான டைமில் இறக்கியிருக்காங்க. எலெக்ஷன் டைம்லன்றது அந்த டைரக்டரோட புத்திசாலித்தனமாக நம்ம பார்க்கலாம். அதை சுற்றி வச்சு நம்மளுக்கு அப்படி தான் தெரியுது. விஜய் சார் தான் சொல்கிறேன். ஆனால் இதில் வந்து வஞ்ச புகழ்ச்சி அணியை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா விஜய் சாரை பாராட்டுறாங்களா இல்லை அவங்க இது எதிர்க்கிறாங்களா என்ன சொல்ல வராங்கன்ற குழப்பத்தில் நம்மளை கூட்டு வர்றது தான் இந்த டைரக்டரோட உஷாரா இருக்கிறாரு அப்படின்னு நான் பார்க்குறேன். ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் வந்து எடுத்திருக்காங்க. இந்த எலெக்ஷனுக்கு தேவையான ஒரு படம். எல்லாம் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். நல்லா இருக்குது. யார் இவர் நட்டி நடிச்சிருக்காரு. நல்லா நடிச்சிருக்காரு. சூப்பராக அருமையாக நடிச்சிருக்காரு. மற்றபடி பார்த்தா நார்மலாக நம்ம வாழ்க்கையில் நிறைய வீடியோஸ் பார்ப்போம். பொலிட்டிக்கல் வீடியோஸ் அப்படி இப்படின்னு பார்ப்போம். நடிகர் அரசியல் வர்றது எதை டச் பண்ணியிருக்காங்க. ஒரு 200 கோடி விட்டு வர்றது இந்த மாதிரிலாம் டச் பண்ணி எடுத்திருக்காங்க. நல்லா ரஜினி அவர் லைட்டாக டச் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு விஜய் அவர் ஆக்டராக வராரு. அவர் வந்து அரசியலுக்கு வரதா காட்டுறாங்க. அப்புறம் ஒரு பேக் அவுட்டாக வராரு. அது வந்து ரஜினி தான் மைண்டில் வருதுனால நிறைய பேருக்கு வந்து திடீர்னு வந்துட்டு கட்சிக்கு வராரு. அப்புறம் உடம்பு சரியில்லை சொல்லிட்டு நான் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு போகிறேன். ஆனால் அந்த டைமில் ஏதோ அவர் காசு வாங்கிட்டாரு சொல்லி ஏதோ அந்த கூட இருக்கவங்களாம் காசு வாங்கிட்டாங்க சொல்லிட்டு அவர் ஏதோ
கம்ப்ளைண்ட் வந்து சொல்லிட்டு இந்த மாதிரி என்ன வச்சு இந்த மாதிரி நிறையா பண்ணுறாங்க, எனக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது, நான் இது ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஊருக்கு போகிறேன்னு சொல்லி போயிடுவார். கட்சி அதோட போயிடும். அதுக்கப்புறம் கடைசியில் ஒரு கால் வருது, உங்களுடைய நல்ல இதுவை பாராட்டி கவர்மெண்ட்டில் வந்து ஃபெலிசிட்டேஷன் கொடுக்குறாங்க, உங்களுக்கு வந்து நல்விருது கொடுக்குறாங்க சொல்லிட்டு, அப்புறம் அதை நம்பி உங்களுக்கு வந்து ஒரு எம்பி சீட்டு கூட கொடுக்குறோம் உங்களுக்கு அப்படின்னு. அது கமலை டச் பண்ணுற மாதிரி. ஏன்னா அவர் தான் கட்சி ஆரம்பித்தார், எதுவுமே பண்ணாமல் டைகர் ராஜேஷம்மா எம்பி கொடுத்தாங்க, போயிட்டார். ஸோ இந்த மாதிரி அப்படி டச் பண்ணி நிறைய இந்த பொலிட்டிக்கல் வீடியோஸ்லாம் நிறைய பார்த்துருப்போம்ல, அதெல்லாம் டச் பண்ணி எடுத்திருக்காங்க. நல்லாயிருக்கு, என்கேஜிங்காக இருக்குது. அதான் நான் கூட ஏதோ ரொம்ப போராக போகும்னு நினச்சேன், பட் என்கேஜிங்காக வச்சுருக்காங்க. எல்லாமே வந்து என்கேஜிங்காக இருக்குது, பட் விஷுவலைஸாமல் பார்க்குறதுக்கு நல்லா எடுத்திருக்காங்க. ஒர்க் அவுட் ஆகிருக்கு படம். அது ரெஃபரன்ஸாக எடுத்திருக்காங்க. ஒரு நடிகரோட வாழ்க்கையில் எப்படி இருக்குமோ அதை ரெஃபரன்ஸாக வச்சுருக்காங்க. இப்போ நடிகரோட வாழ்க்கை, நீ வந்து எதுக்கு அந்த அந்த சீன் ஒன்று இருக்குது, எதுக்கு நீ அந்த நடிகை கூட மட்டும் 3 வாட்டி படம் நடிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு லிப்கிஸ்லாம் அடிக்கிற சொல்லிட்டு அவங்க பொண்டாட்டி வந்து நட்டியோட அந்த கேரக்டரோட பொண்டாட்டி வந்து சண்டை போடுவாங்க. அதெல்லாம் வந்து ரியல் லைஃப்பில் நிறைய ஆக்டர்ஸ்க்கு நடக்கிற விஷயத்தை தான் காட்டியிருக்காங்க. அதுவும் இது மாதிரி காட்டுறாங்க. இது மாதிரி டைவர்ஸ் ஆகுது, அவங்க இந்த மாதிரி பிரச்சனை டைவர்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கு பின்னாடி வந்து அவர் ஒரு கதையை போயிட்டு எடுத்து அந்த கூட இருக்கவர் வந்து இதெல்லாம் சால்வ் பண்ணி, நீ வந்து இந்த மாதிரி ஃபேமிலி இமேஜில் இருக்க, அதனால் நீ வந்து ஃபேமிலி இமேஜாக காட்டிக்கணும், டைவர்ஸ் ஆனால் நீ வந்து உன்னால் நடிக்கவும் முடியாது, இந்த பப்ளிக்காக உனக்கு வந்து மார்க்கெட் மவுஸ் கம்மியாயிரும் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரிலாம் சின்னதாக டச் பண்ணி படத்தை வந்து நல்லா ஒரு மெசேஜாக கொடுத்துருக்காங்க. ஒரு நடிகரை நம்பி போய் கூட இருக்கவர் வந்து என்ன பண்ணால் ஒரு கூட இருக்கிறதுலாம் விற்று அவருக்கு செலவு பண்ணுவார். கடைசியில் அவங்க பிள்ளைங்க வந்து எதுக்கு நீ இது மாதிரி பண்ண சொல்லிட்டு அவங்கள போட்டு அடித்து திருத்துற மாதிரி ஒரு கதை எடுத்துருக்கு. எதுவுமே சொல்ல, யாரை பற்றியும் தாக்கலை, எதுவுமே சொல்ல. படம்னு பார்த்தா படம், அவ்வளோதான். விஜய் பற்றிலாம் தாக்கலை சார். நம்ம தப்பாக எடுத்துனா எல்லாமே தப்பு தான், அதுதான், வேற ஒன்றும் இல்லை. நல்லாயிருக்கு, நல்ல என்டர்டைன்மெண்ட்டு தான். நல்லா இருந்தது படம். தெரியல அதை தான் சொல்கிறேன். அந்த கண்ணத்தோடு தான் பார்த்தா அது கண்டிப்பாக அதுதான் தெரியும் உங்களுக்கு. அதை பார்த்துட்டு தவிர்த்துட்டு அவங்கள சக நடிகர் நல்லா நடிக்கிறான்னு பார்த்தா நடிப்பு நல்லாயிருக்கு, அவ்வளோதான். ஃபேமிலியோட வந்து எல்லாரும் பார்க்கலாம். இது வந்து அந்த கட்சி சம்மந்தமாதெல்லாம் இல்லை, சும்மா லைட்டாக காட்டியிருக்காங்க. மற்றபடி படம் சூப்பராக இருக்குது, நல்ல காமெடியாக இருக்குது, எல்லா ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இது சும்மா எல்லா காமெடி சீன் மாதிரி தான் எடுத்திருக்காங்க. அதை அவங்க தப்பாக புரிஞ்சிருக்காங்க. நீங்கள் படம் நேரில் வந்து பாருங்கள், நல்லா இருக்குது. எல்லா ஃபேமிலியோட வந்து பார்க்குற படம் தான், காமெடியாக இருக்குது. நல்லா இருந்தது. எந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸும் கிடையாது. தளபதி பற்றிலாம் ஒன்றும் பெரிய நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் இல்லை, நல்லா இருந்துச்சு. ஜாலியாக ஃபன்னாக பார்க்கலாம், அவ்வளோ. ஒன் டைம் வாட்ச். அரசியல் மாற்றம்னு கிடையாது, இது சும்மா ஃபன்னாக பார்க்குற படம் தான். அந்த மாதிரி பெருசாக அரசியலை நோக்கி அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஒரு நார்மலான ஒரு ஃபன்னாக பார்க்குற படம் வந்து நல்லா தான் இருக்குது பிரதர். ஃபுல்லாக காமெடி ஜானர், யாரையும் தனிப்பட்ட முறையில் தாக்கலை. இப்போ நான் வரப்போ கூட விஜய் சார் ஏதாச்சும் டிவிக்கு அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் வந்தேன். பட் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. படம் நல்லா இருக்குது, ஃபுல்லாக காமெடி ஜானர். இந்த எலெக்ஷனுக்கு இந்த படம் நல்லாயிருக்கும். அல்ல, அந்த மாதிரியெல்லாம் எதுவும் தெரியல, யார் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணலை. ஃபுல்லாக காமெடியாக தான் இருக்குது படம். ஆனால் இந்த எலெக்ஷனுக்கு காசு வாங்கக்கூடாது அப்படின்ற அந்த ஜானர்லாம் கொஞ்சம் நல்லா கொண்டு வந்திருந்தாங்க. சூப்பராக இருந்தது. நட்டியோட அவரோட சாரோடைய ஆக்டிங், தம்பி ராமையா சார், எம்எஸ் பாஸ்கர் சாரோட ஆக்டிங்லாம் சூப்பராக இருந்தது. அதில் ட்விஸ்ட்டே எம்எஸ் பாஸ்கர் தம்பி ராமையா சாரோடைய ஆக்டிங் தான் நல்ல இது. ஓகே, இல்லை படம் லேகே தெரியல. கண்டிப்பாக நான் வந்து உட்காந்தேன் 9 o'clock 9:30 ஸ்டார்ட் ஆச்சு. படம் லேகே தெரியல, நல்லா இருக்குது. ஸ்க்ரீன் பேலாம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரைக்குமே படம் நல்லா என்கேஜிங்காக இருந்துச்சு. இல்லை படம் ஃபுல்லாகவே நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. எந்த இடத்துலையும் டிப்பாகல. ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஒரே வைப்பில் தான் இருந்துச்சு. நிறைய இடத்துல சிரிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு படம். தியேட்டரே நல்லா ஒரு கிளாப்ஸ் இருந்துச்சு. ஸோ படம் ஃபுல்லாகவே நல்லா தான் இருக்குது. செம்மையாக இருந்துச்சு ப்ரோ. ஆக்சுவலாக இது பழைய இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி 2026 வரைக்கும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்தந்த பாயிண்ட்லேயுமே ஹீரோவோட ஆக்டிங் மெயினாக செம்மையாக இருந்துச்சு. ஏன்னா அவர் வந்து நார்த் இந்தியாவிலேருந்து வர மாதிரி காட்டுறாங்க. ஸோ அவர் வே ஆஃப் டாக்கிங்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தமிழுக்கு அடாப்ட் ஆகி ஒரு இந்த லெவலுக்கு வர்றது வந்து நல்லா காமிச்சிருக்காங்க. நல்லா நடிச்சிருக்காரு அவர். இல்லை ப்ரோ, அது உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். நமக்கு வந்து அந்த ட்ரைலர் பார்க்கும்போது தான் அந்த ஃபீல்டுக்கு உள்ளே போனால் அந்த நம்ம ரியல் ஸ்டோரி ஒரு ட்ராக்கில் போகுதுன்னா இவங்க எடுத்த படம் வேறு ட்ராக்கில் தான் போகுது. ஸோ யாரையுமே இவங்க பின் பாயிண்ட் பண்ணி எடுக்கலை. எந்த ஒரு அரசியல் கட்சியுமே வந்து இவங்க டார்கெட் பண்ணி எடுக்கலை. இவங்க ஜஸ்ட் ஒரு ஸ்டோரியாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க, அவ்வளோதான். மேபி நம்ம ட்ரைலர் பார்க்கும்போது அப்படி ஃபீல் ஆகும். பட் படம் பார்த்தோன்னா 3 hours ரொம்ப நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது, நல்லாயிருக்கு. நம்ம தான் ப்ரோ யோசிச்சு போடணும். நம்ம மாற்றத்தை மாற்றவங்கிட்ட எதிர்பார்க்குறோன்னா அதை நம்ம தான் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். ஸோ நம்ம தான் என்னன்னு சொல்லிட்டு யோசிச்சு ஓட்டு பண்ணோம். வரவங்க நம்மளுக்கு பண்ணுவாங்கன்னு நம்ம நம்புகிறோம். அதை அவங்க கெடுக்காமல் இருந்தால் போதும். ஃபேமிலியோட பார்க்கலாம், நல்லா என்ஜாய்மெண்ட்டு. இந்த ஒரு சீசனுக்கு ஒரு 3 hour நல்லா என்ஜாய் பண்ணோம். நல்லா இருந்துச்சு.
நல்லா இருந்துச்சு. என்ன சொல்ல வராங்களோ இல்லை, ஃபன் அண்ட் என்கேஜிங்காக இருந்துச்சு. விஜயில் இல்லை, லேக் அது மாதிரிலாம் இல்லை, நல்லா ஃபன் அண்ட் என்கேஜிங்காக இருந்துச்சு.